அபிராமி. இது சரண்யா மேடமோட பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டது. பர்சனல் லைஃபா? என்ன சொல்றீங்க? மேடம்க்கு கூட பிறந்தவங்க, ஐ மீன் அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி யாரும் இல்லையே. ஓஹோ, நீங்க மேடத்தோட சொந்த அத்தையா? என்ன அப்படி கேக்குறீங்க? நான் சரண்யா அப்பாவோட சொந்த தங்கச்சி. என் அண்ணனுக்கு சரண்யா ஒரே பொண்ணுதான். அக்கா தங்கச்சி இப்படி யாரும் கிடையாது. என் அண்ணனுக்கு பிறகு அவளுக்கு எல்லாமே நானும் என் பிள்ளையும் தான். ஆமா, நீங்க எதுக்கு இப்படி திடீர்னு கேக்குறீங்க? மேடம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்கள சுட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னா ஒருவேளை அக்காவோ தங்கச்சியாவோ கூட இருக்கலாம்ல, அந்த ஆங்கிள் தான் கேட்டேன். இது ஜஸ்ட் ஒரு சந்தேகம் தான். நான் விசாரிச்ச விஷயத்த நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இத பத்தி ஏதாவது தகவல் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட மொபைல் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். கான்ஸ்டபிள்ஸ் சைலண்டா இருங்க. ஓகே? எஸ் சார். இவனையே சரண்யா பத்தி விசாரிக்கிறான். சரண்யா மாதிரியே இருக்கிறவ தான் அவளை சுற்றுக்காளா? என்னடா? டியூட்டி டாக்டர் வரதுக்கு half an hour ஆகும். செக்யூரிட்டிஸ் 2 பேரும் சாப்பிட போயிருக்காங்க. திவாகர் என்ன சொன்னாங்கறத அப்படியே ரீப்ளே பண்ணு. உனக்கு என்ன விளையாட்டு போச்சா? நானே இங்க என்னமோ பயந்து போய் கிடக்குறேன். நீ என்னடா கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி ரீப்ளே பண்ண சொல்ற? அம்மா, நான் ஒரு காரணமா தான் கேக்குறேன். திவாகர் என்ன சொன்னான்னு சொல்லு. சரண்யா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவளை கொல்ல முயற்சி பண்ணான்னு சொன்னான். அத பத்தி தான் அவன் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். சரண்யாவுக்கு யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு நோண்டி நோண்டி என்ன விசாரிச்சுட்டு இருந்தான். அப்படி யாரும் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன். இருக்காமா? என்னடா சொல்ற? சரண்யா மாதிரியே இருக்கிற ஒருத்திய என் ஆள் ஒருத்தன் கோவில் வாசல்ல வச்சு பார்த்திருக்கான். நான் அங்க போய் சேரத்துக்குள்ள அவ மிஸ் ஆயிட்டா. அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்காளா? அம்மா, என்னம்மா சொன்ன? என்ன சொன்ன? எந்த குழந்தை சாகல? யார் இன்னும் உயிரோட இருக்கா? அது அது ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லடா, நான் ஏதோ வளரிட்டேன், அவ்வளவுதான். அம்மா, நாம 2 பேருமே ஏதோ ஒரு வகையில ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்ய 1000 பேர் இருக்காங்க. நான் சுலபமா எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனா உனக்கு என்ன விட்டா யாருமே கிடையாது. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சா உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிடும். ஏண்டா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? உன் நல்லதுக்காக செஞ்ச துரோகம் தான் இப்படி என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. சரண்யாவோட அம்மாவுக்கு நீ செஞ்ச துரோகம் தானே? அதைத்தான் நீ என்கிட்ட சொல்லிட்டியே. அதுல நான் சொல்லாம விட்ட இன்னொரு கதையும் இருக்குடா. உன் அத்தை சரஸ்வதிக்கு, அதான் திவாகரோட அம்மாவுக்கு 10 நிமிஷம் வித்தியாசத்துல 2 பெண் குழந்தைங்க பிறந்தாங்க. ஒரு பொண்ணு உனக்கு கட்டி வச்சுட்டு அது மூலமா எல்லா சொத்தையும் நானே அனுபவிக்கலான்னு திட்டம் போட்டேன். சொத்துல பங்கு போடுறதுக்கு இன்னொரு ஆள் வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னொரு பொண்ணோட பிறந்த நேரம் சரியில்லை, அவளால அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் விட்டு பொய் சொல்ல சொன்னேன். உன் மாமாவும் அதை நம்பிட்டாரு. அவர் சம்மதத்தோட அந்த குழந்தைய ஒரு நர்ஸு கிட்ட கொடுத்து அதை கொண்டுட சொன்னேன். 2வதும் சரஸ்வதி கர்ப்பமானா. அந்த சமயத்துலதான் அவன் நடத்த சரியில்லைன்னு பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். நான் யார கொல்லணும்னு துடிச்சனோ அவளே இப்ப கொலகாரியா வந்து நிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. நான் ஏன் இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறேன், கிரிமினலா நடந்துக்கிறேன்னு
எனக்குள்ளேயே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சது. என்னவோ சொல்லுவாங்க, தாய போல பிள்ளை நூல போல செயலன். என் கிரிமினல் புத்தி உன் ஜீன்ல இருந்து தாமா வந்திருக்கு. நான் 8 அடி தான் பாஞ்சேன், நீ அப்பவே 16 அடி பாஞ்சிட்ட. ஆமாண்டா, இப்ப அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். நானே ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோன்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சரஸ்வதி தான் பொண்ணு தேடிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டா. இன்னொரு பக்கம் அவ கூட பிறந்தவ அவளையே கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. இந்த பிரச்சனை மூலமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நாம உயிரோட இருக்க முடியாது. அக்காவைய கொல்ல வந்தவ துரோகம் செஞ்ச அத்தையை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ பயப்படாதம்மா. என் லைஃபோட செக்யூரிட்டிக்காக நீ அன்னிக்கே உன் கடமையை செஞ்ச. இப்போ உன்னை செக்யூர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஆனா இத நீ வேற யார்கிட்டயும் உளறி வைக்காத. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்கு கன்ஃபார்மா சொல்லு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால சரண்யாவும் அவளை கொல்ல வந்தவங்களும் அக்கா தங்கச்சியா இருக்கலாம்னு நீ நினைக்கிறியா? சந்தேகமே இல்லடா, அவ நிச்சயமா சரண்யாவோட தங்கச்சிதான். திவாகர் வேற என்ன சொல்ற? அவளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா? அது தெரியல, தேடிட்டு இருக்கோம்னு சொன்னான். அவங்க தேடிக்கிட்டு இருக்கட்டும். போலீஸ்க்கு முன்னால நான் அவளை கண்டுபிடிச்சு ஏன் கஸ்டடிக்கு கொண்டு வரேன். டேய், அவ கொலைக்காரிடா, உன்னை ஏதாவது செஞ்சிட போறா. அம்மா, அவ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கில்லர்மா. ஆனா நாம பரம்பரையா கில்லர்மா. அவனால என்னை எதுவும் செய்ய முடியாது. நீ எதுவும் கவலைப்படாத. வரட்டுமா? ஐயோ கடவுளே, ஒவ்வொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறது? ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்குடா. முக்கியமான அசைன்மெண்ட்னா உங்க ஃபோன் முதல்ல நந்தாவுக்கு தானே போகும். தப்பா நம்பரை டயல் பண்ணிக்கலாம் பாய். நந்தா கதையை முடிக்கிறதாண்டா நான் உனக்கு கொடுக்குற அசைன்மெண்ட். என்ன பாய், என்ன ஆழம் பாக்குறீங்களா? உங்க வலது கை இடது கை எல்லாமே நந்தா தானே? அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு எனக்கு 2 கையும் அழுகி போச்சு. வெட்டி எடுக்காம விட்டா அது என் உயிருக்கே ஆபத்து. அது இப்பதான் உங்களுக்கு புரியுதா வீரா பாய்? ஏதோ நீங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ல அவ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான்னு சொல்லி அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே வீரா பாய். அதுதான்டா தப்பாய் போச்சு. என் தலைக்கு மேல உட்காந்துட்டு அவ என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் கண்ட்ரோலை மீறி அவ வளர்ந்துட்டா. இப்படியே விட்டா என் சாம்ராஜ்யத்தையே சாச்சிடுவா. அவ கலெக்டரை கொல்லாம விட்டதுனால என் பிசினஸ்க்கு ரொம்ப அடியா போச்சு. அவளை இனிமே அப்படியே உயிரோட விட்டா எனக்கும் ஆபத்து, என் பிசினஸுக்கும் ஆபத்து. கவலைப்படாதீங்க வீராபாய், நந்தா கதையை நான் முடிக்கிறேன். அவ ஆட்டத்தை அடக்கணும்னு நானும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் கேடைய மாதிரி கூட இருந்து தடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நான் அவளுக்கு கேடையே இல்லடா, அவளை அழிக்கிற ஆயுதமா இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ சென்னை போயிருக்கா. நீ அங்கேயே வச்சு அவ கதை முடிச்சிடு. ஓகே பாய். பாத்துடா, அவகிட்ட எச்சரிக்கையா இரு. கொஞ்சம் அசைஞ்சா கூட அவ உன்னை போட்டுடுவா. ஓகே பாய், அதை நான் பாத்துக்கிறேன்.
காலேஜுக்கு போல? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் இல்லம்மா, பொறுமையாவே கிளம்பலாம். அம்மா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் சந்தியா, நானே பாத்துக்கிறேன். நீ முன்ன பின்ன கிச்சன் பக்கம் வந்ததே கிடையாது. உனக்கு டிவி, புக்கு, காலேஜ்னு உன் உலகமே வேற. உனக்கு இங்க என்ன வேலை? நீ போ. எதையுமே தெரிஞ்சுக்காம போயிட்டேனேன்னு இப்பதாம்மா ஃபீல் பண்றேன். கிச்சனுக்கு அடிக்கடி வந்திருந்தா உன் கூடயே இருந்த மாதிரி இருந்திருக்கும். நீயும் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருப்ப. மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்னம்மா, நீ ஒரு வாரம் என் கூட இருந்தீனா போதும், எல்லாம் கத்துக்கலாம். இதுதான் நான் உன் கூட இருக்க போற கடைசி நாளும் தெரியாம பேசுறியம்மா. சந்தியா, என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, கிச்சன் பக்கம் வந்தல புகை ஏதாவது பட்டிருக்கும். சரி, நீங்க நிக்காத, வா வாமா. அம்மா சந்தியா, நீ யார் கூட வாழ போறன்னு செலக்ட் பண்ணிட்டியா? என்னம்மா சொல்ற? அதான் மாப்பிள்ளைங்கிற பேர்ல உங்க அப்பா 3 தடியன்களை பார்த்து வச்சிருக்காரு. அதுல யாரை செலக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்டேன். நான் எப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னம்மா சொல்ற? முடிவு எடுக்கிறேன்னு சொன்னம்மா. ஐயோ, அடுப்புல பாலை வச்சுட்டு வந்த உங்ககிட்ட பேசிட்டு மறந்தே போயிட்டேன். அன்புள்ள அம்மாவுக்கு என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற நீ, நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்பாவோட வியாபாரத்துக்கு பலியாக என்னால முடியாது. நான் ஆசைப்படுற வாழ்க்கைய சுப்புவால மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் அவனோட சேர்ந்து புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். நீயும் எங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிப்பன்னு நம்புறேன். உன்னை பிரிஞ்சு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னை மன்னிச்சிடுமா? சந்தியா, அம்மா வந்துட்டேம்மா. சந்தியா, அம்மா சந்தியா, நான் கோயிலுக்கு போறேன். நீயும் கிளம்பிட்டேன்னா நான் கதவை பூட்டிட்டு கிளம்புவேன். இல்லம்மா, நான் கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீ கிளம்பு, நான் வீட்டை பூட்டிட்டு சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். சரிம்மா. என்னை மன்னிச்சிடுமா? என்னம்மா பண்ற? ஏய், என்ன பேப்பர் இது? இது ஒண்ணும் இல்லம்மா, அது நோட்ஸ். ஓ, அப்படியா? சரிம்மா, நான் வரேன். பாத்துப்போமா? ம்.
சந்தியா, அம்மா நீ கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இப்பவே கிளம்பிட்ட. இந்த பேக்கை பார்த்தா நீ காலேஜுக்கு போற மாதிரி தெரியலையே. என்ன இது? காலேஜ் தாம்மா போறேன். இது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய புக்ஸ் நிறைய இருக்கு. குடு. இல்லம்மா குடுங்கறல.